சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு 2, 3 வங்கிகளில் அக்கவுண்ட் வைத்திருப்போருக்கு நாளை முதல் 4 திடீர் மாற்றம் வெளியிட்டிருக்காங்க. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பழைய வங்கி கணக்குல இருக்கக்கூடிய பணத்தை எப்படி திரும்ப பெறுறது? அதுக்காக ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா, ஒரு சில விதிமுறைகளும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டு, தற்போது செயல்பாட்டில் இல்லாமல் இருக்கும் பழைய வங்கி கணக்குகளில் பணத்தை டெபாசிட் செய்துவிட்டு, எப்படி எடுப்பது என தெரியாமல் பலர் பாதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட பயன்படுத்தப்படாத வங்கி கணக்குகளில் இருக்கும் பணத்தை திரும்பப் பெறுவது குறித்து ரிசர்வ் வங்கி வழிமுறைகளை பொதுமக்களுக்காக வெளியிட்டிருக்கிறது. பலர் வங்கி கணக்கை திறப்பார்கள், அதில் பணத்தையும் போட்டிருப்பார்கள். ஆனால் பணத்தை தேவைப்படும் போது எடுத்துவிட்டு ஒரு கட்டத்தில் அந்த அக்கவுண்டை அப்படியே விட்டிருப்பார்கள். இப்படி பல ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்டு தற்போது செயல்பாட்டில் இல்லாமல் இருக்கும் பழைய வங்கி கணக்குகளில் பணத்தை டெபாசிட் செய்துவிட்டு எப்படி எடுப்பது என தெரியாமல் பலர் அவதிப்பட்டு வருகிறார்கள். 2025ஆம் ஆண்டில் வங்கிகளில் கோரப்படாமல் கிடக்கும் தொகை 1.84 லட்சம் கோடி என மத்திய அரசு தெரிவித்திருந்தது. தற்போது அந்த பழைய வங்கி கணக்குகளில் எடுக்கப்படாமல் இருக்கும் பணத்தை எடுத்துவிட்டு வங்கி கணக்கை நிரந்தரமாக மூடுவதற்கு ரிசர்வ் வங்கி அதிகாரப்பூர்வமாக அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறை என்னன்னா, உங்களுடைய அல்லது உங்கள் குடும்பத்தினர் பயன்படுத்திய வங்கி கணக்கு 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கிறது என்றால் இதை பாருங்கள். அதாவது பல ஆண்டுகளாக செயல்பாட்டில் இல்லாத அந்த வங்கி கணக்கில் குறிப்பிட்ட ஒரு தொகை எடுக்கப்படாமல் விட்டிருந்தால் அந்த பணம் ரிசர்வ் வங்கியின் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதியில் வரவு வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் உங்கள் வங்கி கணக்கில் இருந்த பணத்தை திரும்பவும் கோரும் உரிமை உங்களுக்கு உள்ளது. அதற்கு நீங்கள் முதலில் உங்களுடைய அல்லது உங்கள் குடும்பத்தினர் பயன்படுத்திய வங்கி கணக்குகளில் கோரப்படாத வைப்பு தொகைகளாக எவ்வளவு இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே வெப்சைட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. https.udgam.rbi.org.in அப்படிங்கிற வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா கணக்கு வைத்திருந்த வங்கியின் எந்த கிளைக்கும் சென்று வங்கி கணக்கு வைத்திருந்தவரின் KYC சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் கணக்கு தொடங்கிய கிளைக்கு தான் செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதே நேரம் வங்கிக்கு செல்லும்போது ஆதார் அட்டை, பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் போன்ற ஆவணங்களின் நகல் எடுத்துச் செல்ல வேண்டும். KYC ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் வங்கி கணக்கில் இருக்கும் உங்கள் பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். தகுதி வாய்ந்த வங்கி கணக்காக இருந்தால் அந்த தொகை வட்டியுடன் திரும்ப ஒப்படைப்பார்கள். தேவையில்லை எனில் அந்த வங்கி கணக்கை நிரந்தரமாக மூடிவிடலாம். பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகளில் கோரப்படாத வைப்புத் தொகையை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடக்கிறது. ஸோ உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் போடுறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு இந்த மாதிரி உங்களுடைய பாஸ்புக்கினுடைய தகவல் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் அட்டை வந்து எல்லா பேங்க் அக்கௌண்ட்டோடையும் லிங்க் பண்ணியிருப்பீங்க. அதை கொடுத்தாலே அந்த சம்மந்தப்பட்ட பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா, இல்லை எவ்வளோ பணம் போட்டிங்க, எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற முழு தகவலையும் வந்து சொல்லிடுவாங்க. ஒரு வேளை உங்களுக்கு பணம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு திரும்ப பெற்றுக்கலாம். அதுக்கான ரூல்ஸ் வந்து RBI கொடுத்துருக்காங்க. இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி.